Hello students, important 2 mark and 3 mark சீரீஸில் நம்ம இருக்கோம். அதில் வந்து இப்போ நம்ம செகண்ட் லெசனுடைய ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம், செகண்ட் லெசன் ஸ்டார்டிங்லேயே இந்த ப்ராப்ளம் வந்துடும். தட் இஸ் 2.2 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, வெறும் இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் நம்ம இந்த சீரீஸில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மேக்ஸிமம் இதுலேயே உங்களுடைய எக்ஸாம்ஸ்க்கு கவர் ஆகிடும் அப்படிங்கிறதுனால தான் ஃபஸ்ட்டு இதை முடிக்கிறோம் நம்ம. ஓகே, இப்போ பாருங்கள் என்ன கண்டுபிடிக்கணுமா நம்ம. we need to find the acceleration experienced by the electron. எப்போவா அது வந்து if an electric field of a magnitude value கொடுத்துருக்காங்க is applied in the copper wire. ஒரு காப்பர் ஒயரில் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரானுடைய ஆக்சலரேஷன் எவ்வளோ இருக்கும். எலக்ட்ரான் பெறும் முடுக்கத்தை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எழுதுவோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ 570 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமா, we need to find acceleration find out பண்ணணும். எப்படி எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு யோசிங்க. ஃபஸ்ட்டு F is equal to ma, கரெக்டா? இது நம்மளுடைய தெரிஞ்ச ஃபார்முலா, F is equal to m into a. அடுத்து என்ன ஃபார்முலா தெரியுது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ், கரெக்டாக? அப்போ F is equal to என்ன வரும் நம்மளுக்கு, ஸ்மால் e into கேபிட்டல் E அப்படின்னு வரும். அப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேமாக இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு என்னவாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். அப்போ இது எப்படி மாற்றலாம் நம்ம, MA ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம், E கேபிட்டல் ஈன்னு எழுதலாமா? அப்போ ஏவை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டா இது என்ன ஆகும், E கேபிட்டல் E டிவைடட் பை M. ஆக்சுவலாக ஃபார்முலாவை இப்போ தான் நம்ம டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்து சப்ஸ்டியூட் எப்படி பண்ணணும் பாருங்கள். ஈங்கிறது என்னது, ஸ்மால் ஈங்கிறது என்னது, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். ஈங்கிறது என்னது, சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான். எவ்வளோ வேல்யூ நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும், 1.6 இன்டூ 10 to the power of -19. இந்த வேல்யூ நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்டூ கேபிட்டல் ஈனா என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ தான் இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போ அதை எடுத்து இங்கே போடுங்க, 570 போட்டாச்சா, வெரி குட். டிவைடட் பை எம்னா என்னது, மாஸ். யாருடைய மாஸ், நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இங்கே, எலக்ட்ரானை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ எலக்ட்ரானுடைய மாஸ் என்ன வரும் நம்மளுக்கு, எலக்ட்ரானுடைய மாஸ் வேல்யூ இதுவும் நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 9.1 இன்டூ 10 to the power of -31. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது பார்ப்போம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது நம்மளுக்கு, 1.6 இன்ட்டு 570 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 912 அப்படின்னு வரும். இன்டூ 10 to the power of -19. இந்த கீழே இருக்குல்ல 10 to the power of -31, அது மேலே போச்சுன்னா என்ன ஆகும்னா 10 power 31ன்னு வரும், கரெக்டாக? டிவைடட் பை என்ன வரணும் இப்போ, 9.1. கீழே என்ன வரும், 9.1. இது வரைக்கும் போட்டாச்சா, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இப்போ பாருங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஈக்குவல் டு போட்டுட்டு இது 9.11ன்னு வரும், இது 9.12ன்னு இருக்குது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 1.001 அப்படின்னு வரும் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 10 power -19 31 சால்வ் பண்ண நம்மளுக்கு 10 to the power of 14ன்னு கிடைக்கும். 10 to the power of 14. நம்ம ஆக்சலரேஷன் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சலரேஷனோட யூனிட் என்னது, எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. ஸோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். உங்களுடைய போர்டு எக்ஸாம்லேயும் இந்த ப்ராப்ளம் கேட்கறதுக்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சாச்சு, சரியா? ஸோ எல்லோரும் இந்த ப்ராப்ளமை பார்த்துட்டு போங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒரு வாட்டி பாருங்கள், நம்ம ஃபார்முலாவே டெரைவ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரணும். கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுவுமே நம்ம கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான். தேங்க்யூ. ப்ராக்டிஸ்